ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 மீடியம் சைஸ் ஆனியன் வச்சு நம்ம வெங்காய சட்னி எப்படி பார்க்கலாம் வாங்க. 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா பொடியை நறுக்கி வச்சு கடாயில் எங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுங்க. கொஞ்சமாக எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுங்க. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து அந்த எண்ணெயில் இதுவான உடனே அடுத்தது ஆனியனை போட்டுக்குங்க. ஆனியன், 2 பல் பூண்டு, ஒரு வரமிளகாய். என்னுடைய வரமிளகாய் காரமாக இருக்கும், ஆனால் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன் வரமிளகாய். தக்காளி போட்டுக்குங்க. தக்காளி எல்லாம் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினோடனே இதுமாரி கண்ணாடி பதத்துக்கு வந்தோடனே ஆற வச்சுங்க. நான் வந்து இப்போ உப்பு போடலை, அரைச்ச பார்த்துக்கு தான் உப்பு போட போகிறேன். அடுத்தது கடாயில் அரைச்ச உடனே எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக வாசனையாக இருக்கும், உங்களுக்கு பார்க்க அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அடுத்தது இந்த அரைச்சி வச்ச ஆனியனை போட்டுட்டு நான் இப்போ தான் வந்து உப்பு சேர்த்து கலக்கிட்டேன். ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.